மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சார் தான் கூப்பிட்டு நான் இந்த படம் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் சசி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்லா கோஆப்ரேட்டிவ், அப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். அப்புறம் கனி சார் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கேமராமேன் பண்ண ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சாரோட பிஜிஎம் தான். அதுதான் என்னோட விஷுவல்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் பாலாஜி சத்யவே சார், ஸ்ருதி எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனாக எடிட்டர் நெல்சன் ஆட்னி, அப்புறம் உதய் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா இப்போ ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எடிட்டர் நெல்சன் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். இதுக்கு முன்னாடி பழந்தாகாது ஒரு குருவி அப்படின்ற படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய அனுபவம் பத்தி பேசுறதுக்காக மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். முதல்ல நான் இது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம். என்னை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை டேரக்டர் இந்த படத்தை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றின்றதை தாண்டி வாய்ப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு வரம் மாதிரி. ஏன்னா சார் இப்படி ஒரு பாத்திரத்தில் நடிக்கிறத அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர். அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ படம் பார்த்து ரசிச்சிருக்கேன். திடீர்னு அவர் இப்படி நடிக்கிற படத்தை நான் எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு எனக்கு. சார் பண்ண சீன்ஸ்லாம் நான் முன்னாடியே பார்த்து ரசித்து எடிட் பண்ணுறன்ற ஒரு ஃபீலிங் பயங்கரமாக இருந்துச்சு. அதை ரஷ்லேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வரம் எனக்கு கிடச்சிது. அது நான் டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் கூட வேலை செஞ்ச டிஓபி, கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய குருநாதர் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இங்கே இவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. இவங்களோட நான் தேங்க்ஸ் சொல்ல தான் எனக்கு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் உதயகுமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி கோடியில் ஒருவன், பொய்க்கால் குதிரை போன்ற படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலயும் ஒரு பிரில்லியண்டான ஒர்க். சார் உங்களுடைய ஒர்க் பத்தி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு பரிந்துரை செய்த கோ டைரக்டருக்கு குரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், அப்புறம் சசி சாரோட நான் 3வது படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வினோத்தண்ணன் கூட தீரன் அடையாளம் ஒன்று படம் ஒர்க் பண்ணேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்ட் டைரக்டர் வாய்ப்பே கிடைச்சிது. அவர் மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அது இல்லாமல் ஆர் டீம் விஜயகுமார் என் நண்பர் இந்த படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் நிலா சுதாகர். இவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆல்ரெடி. எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, இவங்களுடைய மீம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பவே பயங்கரமான ஃபேமஸ். அண்ட் இப்போ இந்த படத்துலையும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் இரா சரவணன் அவர்களுக்கும், அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும், அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக அண்ணன் இரா சரவணனின் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்துணை பேரையும் வணங்குகிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன். எத்தனையோ இயக்குநர்கள் இங்கே திரைப்படம் எடுக்கின்றார்கள். அதுல நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியா நிறைய வசூலை குவிக்கிற இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அன்பு அண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார். ஏன்னா பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காம சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குநர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், வீடு கட்டுறோம், அப்படியே ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துட்டு போயிடுறோம்.
தனக்கான அடையாளங்களை உருவாக்குகிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசுல இருக்க அந்த வேதனையை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில பார்த்தேன். அதுல வந்து அவர் நான் 2020 ஒரு ஊருக்கு போறேன், அங்க எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது. என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்துல வந்தாலும் அந்த நிலைமை இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனைய ஒரு படத்தின் மூலமா சொல்றாங்க. உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் அண்ணன் இயக்குனர், நடிகர், அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில், ஏன்னா எத்தனையோ பேர் ஹீரோயிசம் மட்டுமே பண்ற இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையா தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்துல மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும், அதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு உங்க நேரத்துல நான் இந்த நேரத்துல உங்களுக்கும் நான் ஒரு தலை வணங்குகின்றேன். ஏன்னா இன்னைக்கு அவர் கூட கொஞ்ச நாளா நான் டிராவல் பண்றேன். அண்ணன் கூட போறதுக்கு இந்த கோயில்களுக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் போனேன். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுறத வச்சு நம்ம அவங்கள பத்தி உணர முடியுது. ஏன்னா நம்ம பாக்குற ஒரு நல்ல மனிதர்கள்ல ஒரு சில பேர்ல அவர் சார் யாரோ ஒரு போன் வருது, அப்போ அவர் கூட நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், யாரோ ஒரு இயக்குனர் பேசுறாரு, பேசும் பொழுது அவர் பேசிட்டு வர்றாரு, ஆனா கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் மாத்துங்கண்ணே, என்ன அது நம்ம விட்டு உங்க பொண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமாண்ணே, மாத்துங்கண்ணேங்கிறாரு. அவர் ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேபி நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்க பையனுக்கும் வந்து ஒரு மனைவி வருவாங்க, நம்ம அம்மா அக்கா இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே, தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னுங்கிறாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்காரு. உண்மையிலே நான் அந்த நேரத்துல இந்த படத்துல உங்க 2 பேர் கூட நடிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அந்த வகையில அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார், எனக்கு இந்த படத்தின் மூலமா தான் அண்ணன்லாம் தெரியும். இப்போ அவங்களோட பழகுற அந்த ஒரு விதங்கள்லாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அண்ணன் இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஹெச் வினோத் அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் இசை நல்ல ஒரு பாடல்களை தந்த சிப்ரன் அவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேடி அந்த அண்ணன் உங்களுக்கும், அண்ணன் கேமராமேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை நீங்க ஒரு மாபெரும் வெற்றி படமா ஆக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தில் எங்க ஊர் பகுதிகளை சார்ந்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக இந்த படத்துல இன்னொரு ரோல் பண்ணியிருக்கிறேன் கட்டெரும்பு ஸ்டாலின் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். என்னோட முதல் சினிமா மேடை, ஏற்கனவே யூடியூப் மேடைகளை நிறைய பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்த, என் மேல நம்பிக்கை வச்சாரு. என்ன நடிக்க தெரியுமான்னு கூட தெரியுமான்னு தெரியல, நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், உண்மையில நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியா சசிகுமார் சார், நான் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. என்னை உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்துல இருக்கும்போது, அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், அவரோட நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது, காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார்ங்கிறது தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா அவர் பார்த்தது இல்லை முன்னாடி. நான் அவரும் பாத்தீங்கன்னா, நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி தான் இருப்போம். ஆனா அங்க வந்தோடனே ஜாலியா ஜோவியா ஆயிடுவாப்ல, எல்லாரோடையும் ஜாலியா பேசி எல்லாரையும் இன்டராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், பாலாஜி சக்திவேல் சார், உங்களோட நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்சு இந்த படம் ஃபர்ஸ்ட் ப்ரிவியூஸ் பார்த்தோன்னே ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது, உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு.
அவனுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பா அவ்வளோ அழகாக பேசுவார். அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் இருக்கு, ஒரு நல்ல வாழ்வியல் இருக்கு. இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒரு ஆதரிக்கணும். எங்க அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவாரு, ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவாரு. நான் ஒரு 8th படிக்கும் போது, எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன். இல்ல பேனா தான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பான்னு சொல்லுவேன். எங்க அப்பா கம்யூனிஸ்ட். அப்போ வந்து சொன்னாரு, பேனா தான் பெரிய ஆயுதம், இது நினைச்சா என்ன வேணா மாத்திரலான்னு. அப்படி மாத்தக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம், நீங்க நினைச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக செந்தமிழன், சீமான் அண்ணன் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். மிகவும் நெகிழ்வான ஒரு தருணம். எத்தனையோ படங்களை இந்த திரையரங்கில் பார்த்திருக்கிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகியிருக்கின்றது. அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அள்ளி வழங்கி அகம் மகிழ்கிறேன். இந்த படம் மிக சிறந்த ஒரு படம். எல்லா படங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும். நந்தன் என்கிற இந்த பெயரே ஒரு பெரிய, இந்த இந்திய சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். ஏன்னா படத்தை இதை தாண்டி, நந்தன் என்கிற அந்த பேரை தாண்டி நம்மளால வேற எதையும் பேச முடியாது. எதை பேசினாலும் வெளியில விஷயங்கள் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால 20ஆம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். உங்க ஆன்மாவை உழுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். வந்து நந்தன் என்கிற இந்த பேருக்குள் அத்தனை விஷயங்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், எல்லா பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு மிக அற்புதமாக எளிய ஒரு திரைமொழியால் உருவாக்கப்பட்டிருக்கூடிய மிக நல்ல படம் இந்த படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் மிக அற்புதமான பாடல்களை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், என் பாடல் வரிகளை ஒத்துக்கொண்டு மிக பிரமாதமான ஒரு இசையை வழங்கிய ஜிப்ரான் ஐயா அவர்களுக்கும், இந்த பாடல்களை வெளியிடுவதற்காக என்னை ஒரு அறிமுகம் இல்லாத, ஒரு பெரிய புகழ் இல்லாத ஒரு பாடலாசிரியனை ஏற்றுக்கொண்ட திங்மியூஸ் சந்தோஷ் ஐயா அவர்களுக்கும், மற்ற இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வரியையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரசிகர் இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்கள். அதாவது இந்த பாடலிலே வந்து எக்கி எக்கி பாக்குறேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வரி இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பரிகாரமா கரைச்சானே நான் ராணி தேனி ஆன, பரிகாரமா சிரிச்சானே நாணி கோணி போன அப்படிங்கிற வரிகளை வந்து அவர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார். என்ன சார் இப்படி ஒரு வரி எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண வார்த்தைகள் தான், ஆனா அந்த இசையில உட்கார்ந்து அவருடைய அற்புதமான இசையில வருகிற போது நெஞ்சை பிசைகிற ஒரு உணர்வை தருகிற ஒரு அற்புதமான இசையை அவர் தந்திருக்கின்றார். அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ படங்களில் நாம் பாடல்கள் எழுதலாம். ஆனால் இந்த படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படம். அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படத்தில் ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும், குறிப்பாக கதையினுடைய நாயகன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும், சமுத்திரகனி ஐயா அவர்களுக்கும், அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது, மனைவி தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு, அவர் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் என்பது, அதாவது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து மிக நல்ல படத்தில் எழுத வாய்ப்பளித்த அவருக்கும், இந்த படத்திலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக திரு சந்தோஷ் அவர்கள் திங்க் மியூசிக் பேனர்ல இருந்து. ஆக்சுவலி இப்ப சார் கூட சொன்னாங்க, அறிமுகம் இல்லாத எனக்கு வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே சார் வந்து என்னைக்குமே ஒரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷல். எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இரா சரவணன் ரொம்ப ஃப்ரெண்டு, நாங்களாம் வந்து ஒரு டீமு. நான், இரா சரவணன், இயக்குனர் எச் வினோத், ரோஹின், நிவாஸ் எல்லாம். ஒரு நாள் வந்து எச் வினோத் கால் பண்ணார். இரா சரவணன் ஒரு படம் எடுத்திருக்காரு, நந்தன் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்தை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி. மியூசிக் டைரக்டர்லாம் அப்போ யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, படம் மட்டும் எடுத்துட்டாரு.
இந்த இந்த படத்துக்கு யார் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் வந்து போய் படத்தை பார்க்குறேன். மியூசிக்லாம் எதுவும் இல்லை, எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. ஐ திங்க் டப்பிங் கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது நீங்கள் பாருங்கள், படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. நான் இப்போ சொல்ல விரும்பல. இப்படியெல்லாம் உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ப்ராப்பர் சென்னையிலேயே பிறந்து, என்னோட நேட்டிவே சென்னை தான். இல்லை தலைவரே, இதெல்லாம் நடக்குது ஊர் சைட்லலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த ரியல் இதை வந்து நீங்கள் வந்து படத்தில் வை டோன்ட் யூ புட் இட் இன் தி என் கார்டு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ரோலிங் கிரெடிட்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மியூசிக்கை பற்றியே பேச ஆரம்பித்தோம். ஜிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா நான் வந்து கண்டென்ட் அக்விசிஷன்ற பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண ஆரம்பித்த முதல் ஃபைண்ட் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். வாகே சுடுவா அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன். அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய டெபியூ கம்போசர்ஸை நம்ம வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டெபியூ டேலண்ட் வந்து ஜிப்ரான் தான். எனக்கு ஃபார் சம் ரீசன் இந்த படம் பார்த்த உடனே ஜிப்ரான் வில் பி த ரைட் சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ இமீடியட்லி ஸ்போக் டு வினோத் கிட்ட வந்து ஜிப்ரான் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே சரவணன் எதுவுமே சொல்லவே இல்லை. நோ செகண்ட் தாட். நீங்கள் யார் சொல்கிறீங்களோ ஓகே, ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சசிகுமார் சார்கிட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே சசி சாருக்கும் வந்து ஜிப்ரான் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்போக் டு ஜிப்ரான் படம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ, எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அவருடைய ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோடைய நான் மியூசிக் இல்லாமல் பார்த்ததுக்கும் ஜிப்ரானோட மியூசிக்கு அப்புறம் அந்த படம் எந்த அளவு அவர் வந்து எலிவேட் பண்ணியிருக்காருன்றது வந்து நீங்களே பாருங்க, நீங்களே பார்த்து புரியும். அந்த எமோஷன் வந்து அவ்வளோ அருமையாக வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஜிப்ரான். தேங்க்யூ ஸோ மச் ஜிப்ரான் ஃபார் தட். பாடல்களும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. லிரிசிஸ்டுக்கும் சரி, இந்த படத்தில் கொலாபரேட் பண்ண சிங்கர்ஸ்க்கும் சரி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். பிரஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ட்ரைடன்ட் ரவி சார் ஃபார் ரிலீசிங் திஸ் ஃபில்ம் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு. இந்த படத்தில் கொலாபரேட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட், இதுக்கு முன்னாடி தீரா காதல், அதே கண்கள், பெட்டர் மார்க்ஸ் போன்ற படங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். a few words from you. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பிகாஸ் என் படத்துக்கு கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்தது கிடையாது. ஒரு சினிமா வந்து எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சில திரைப்படங்கள் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைக் சந்தோஷ் செட், நாங்களும் வந்து சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து சென்னையிலே வளர்ந்து சில விஷயங்களை வந்து பார்க்காம அந்த உலகத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமே வந்து வளர்ந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு, ப்ராக்டிஸில் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு மீடியமில் இருக்க சினிமாவை வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு எடுத்து பண்ணுற சில இயக்குநர்களில் இராசரவணன் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். அவர் இது வரைக்கும் எடுத்திருக்க படங்கள் இல்லாமல் அவர் எழுதின சில விஷயங்களையும் வந்து நான் அவ்வப்போது அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட எழுத்து, வசனம், திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். படம் பார்த்ததுனால வந்து நான் அதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே சமயத்தில் எழுத்து மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தில் வந்து இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் மீடியம். ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது, அதை காட்சி அமைப்பில் என்னவா அதை வந்து கடத்தி சொல்ல முடியும் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. படத்தோட முதல் ஷார்ட்டே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் விஷுவல். அதில் வந்து ஒரு அதில் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வசனங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ஷார்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிடும். அதே மாதிரி இந்த படத்தோட முதல் ஷாட்டும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும். கடைசி படம் முடியும் போது அந்த லாஸ்ட் ஷாட்டும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஒரு சொசைட்டியில் வந்து ரிஃபார்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல வந்து நம்ம
அது நடக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கணும்னா அது வந்து வீட்டிலேருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ரிஃபார்ம்ஸை பத்தி மாற்றங்களை பத்தி யோசிக்கிற மாமன்னர்கள் எப்படி தேவையோ அதே மாதிரி அடிமட்டத்திலிருந்து அந்த தாட்ஸ் இருக்கிற நந்தனார்களும் நமக்கு தேவை. இந்த நந்தர்களும் நமக்கு தேவை. மாமன்னர்கள் இருக்கிற இடத்துல இந்த முக்கியமான சோல்ஜர்ஸான நந்தர்களும் நமக்கு தேவை அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட வினோத் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, ரோஹின் அண்ணா, சவன் சார், சசி சார், ரவி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு. ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. வெரி few people have their values, their ethics, still whatever cinema gives. அதில் வந்து இரா சரவணன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக. அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி. we have a very deeper connection. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவருடைய டேலண்ட் வந்து நந்தனில் அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்பவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும். பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்தியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண ட்ரைடன்ட் ஆர்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. டு த கேஸ்ட் குரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட். என்னோட ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடி முதலில் இந்த படத்துக்கு இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் சீமானன் அவர்களுக்கும் இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும் ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும் இந்த படத்தை வெளியிட்ட டைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும் இல்லை ரொம்ப முக்கியம் மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும் அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும் இந்த படத்தில் சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும் இந்த எடிட்டர் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும். அதே மாதிரி வந்து அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சார்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போ அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலேயே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை வந்து சரவணன் கிட்ட வந்து சொன்னார். அவர் அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோபலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, ஒன்று என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்க. அப்புறம் சசியும் அதான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சமுத்திரகணேஷ் அவர் கூப்பிட்டாங்க. நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரனில் வெற்றிமாறன் வந்து நடிக்க வச்சோடனே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன், ஆனால்
இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறை கூட இருந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளவு சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்றாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, எவ்வளவு இதுவரையும் தோன்றிராத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ள வராரு அவர். அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமா இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்துல ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர்ல பண்ணும்போது எப்படி வந்து 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதுல அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுறேன். அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பா வந்து அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார், ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்கு, ஆனால் செட்டில் பழக்கும் போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான, அதாவது நடிகர், அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு, அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கனி, நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சுக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்க கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி ஸ்ருதி பெரியசாமி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்கு. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்கறதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேற, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதுல எப்பவுமே நம்ம கத்துட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு, நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ஃபார் எவர் என் ஹார்ட்ல அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேற நிறைய படங்கள்ல நான் ஹீரோவா பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கேன், பட் நேர்ல ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமா எல்லாருக்கு கூடயும் ரொம்ப கேஷுவலா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான்
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, இப்படி ஆக்ட் பண்ண இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார். பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்கள்ல எல்லா படங்கள்லயுமே நம்மளை அள வச்சிருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ள அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னா வச்சிருப்பாரு. செட்டை அவ்வளோ கலகலப்பா வச்சிருப்பாரு. இவர் இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்குள்ள வந்தாலே எல்லாரும் ஃபன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார், எங்க டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் டூ. மாதேஷ், எங்களோட அழகன், இந்த படத்துல என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன். பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல நீங்க சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்ல நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்ல பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூல பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்ட் எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரகனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். யா, ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து, பேஜன் டேஸ்லேருந்து, என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னும் பல உயரங்கள் வளர வாழ்த்துகிறோம். அடுத்தபடியாக அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் எல்லாருக்கும், எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஹெச் வினோத் சார். சந்தோஷ் கிடையாது, குழுவை சேர்ந்தவர். நிவாஸ் பிரசன் தான். அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெட்யூல் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமான் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அயோத்தி பார்த்துட்டு, அண்ணன் படம் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தினார், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காரும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் அண்ணன் ஒரு முன்னாடி நிற்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். இந்த படம் படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் ஒரு டைட்டில் கார்டு போறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் வந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ணு தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது இல்லை, வெளியில் பிரச்சனை சொல்லிட்டேன்னு சொல்ல போறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்புல ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை போய் செருப்புல ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் அப் வச்சிருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்த சொல்ல வர்றாரு இவரு. ஓப்பனிங் போறோம், அப்படியே உட்காந்து சில மாதிரி தனியா படம் பார்த்துருக்கேன், சில மாதிரி படம் பார்த்துட்டு இருக்கேன். படம் பார்த்து பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லா படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையில எனக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு இந்த படம், ஒரு படம் பார்ப்போம்
படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவொடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுன்னு பார்த்தா போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது. கூழ் பண்ணுன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டர்ல, அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டர்ல, அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்ற கட்டை இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொரு இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படிக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வர எங்கள் சமுத்திரகனி சார் வந்து அது வேற விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. 2 கேள்வி கேட்குறேன். நீங்க சொல்லியிருந்தது தான், யாரும் கோச்சிக்காதீங்க. இது வந்து நானா சுயமா கேட்குற கேள்வி கிடையாது. என் மேல யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ். எஸ் சார், நீங்க படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஆன்சர், ஒரு மைக் கொடுத்துருங்க. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. நான் வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணும்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாச மழையாக இருக்கும், இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லாரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படி நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது. இது வந்து விராசரணன் வந்து பத்திரிகை துறையிலேருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சார், இன்னும் 2 கேள்வி கேட்க சொன்னாங்க, அது நான் கேட்கலாமா? ஜாதிக்கார பத்திரிகையாளர்களுக்கு முதல் வணக்கம். இந்த சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது நான் 3வது படம் நந்தன். முதல் 2 படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை. கத்துக்குட்டி, உடன்பிறப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ, வெற்றி விழாவோ, இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ, அந்த மாதிரி எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை. அதனால இது 3வது பட மேடையில் நம்ம நிறைய பேசணும், 2 மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை. அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரம் ஒதுக்கி அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினைச்சோமோ அது அண்ணனோட மனைவி, அண்ணி, குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம், நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு அடைஞ்சோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அன்னைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை
தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருக்குமான்னு தெரியல. சமுத்திரக்கனி சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் டே நைட் ஓடிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி, டே என்னால் வர முடியுமான்னு தெரியல, இப்போ தாண்டா வந்து படுத்தேன், அப்படியே நித்திர சொக்குது அப்படின்னாரு. நானே சொன்னேன், அண்ணன் நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க, இது இன்னும் உதவி கேட்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி. பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. போய் சொல்கிறோம், போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க. நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட, அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக இருந்தாங்க, அழகுன்னு மட்டும் கிடையாது, பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது. கண்ணு நொல்லம்பாங்க, காது நொல்லம்பாங்க, என்னங்க முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க. ஏன் குறைய சொன்னாதான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும். சினிமாவும் அந்த மாதிரி தான். நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி, சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு இருப்பாங்க, அப்படியே மூடி. ஏன்னா சிரிச்சோ கொண்டாடவோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை பண்ண முடியாது. நீங்கள் சிரிச்சு கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சா அப்போ நான் அதிக ரேட் வைப்பேன்ல சார், 15 கோடி சார். அதனால அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, நம்மளும் அப்படி இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைடன் சார் ரவி சார் படம் பார்க்குறாரு. படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன், சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க. படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா, படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார், பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். என்ன ஷார்ட்டு சார், சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி 2.5 மணி நேரம், அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா, இவ்வளோ காலம் கொடிகட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான், நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும், இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒருவேளை என் கண்ணில் படலை போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார். உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு. அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான். இந்த படத்துக்கான கதையை நான் எழுதி முடிச்சப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன், அவங்கள மனசில் வச்சு தான் எழுதினேன். நம்ம எழுதுறதெல்லாம் ஆயிடாது, நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. அப்படிங்கிறப்போ எப்பவுமே எனக்கு அண்ணனா, என் முதுகெலும்பா, என்னை தட்டி கொடுக்குற கரமா நிற்கிற சசிகுமார் சார், சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு வந்தார். அந்த பெருந்தன்மை இன்னைக்கு அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம், இப்போ எல்லாமே நமக்காக தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ, நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹெச் வினோத் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி. அது மாதிரி சார் பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் உங்களை படத்தில் மட்டும் இல்லை சார், வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள், அதனால இந்த கேரக்டர் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா, இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன், நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளவு பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும், அவரை கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் நடத்தியிருக்கணும். ஆனால் நான் அப்படி நடத்தினேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடைசி 20 நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார். இனிமே வாழ்க்கையில் எவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் நான் எப்படியெல்லாம் அவரை ஒரு தோரணையா அழகா லட்சணமா பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன். அதான் உண்மை. குறிப்பா ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிட்டு ஒரு சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு கஷ்டமான சீனை சொல்றப்ப அதை பண்ணிடுவாங்க. ஆனா அதை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இயக்குனர் போய், சார் இப்போ சூப்பரா பண்ணீங்க சார், நல்லா இருந்துச்சு சார், சார் பின்னால முதுகுல பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கடைசி 20 நாள் ஷூட்ல நான் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை. ஒரு 150 பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்றேன், அடிச்சு துவம்சம் பண்றாங்க. சரி சார் அங்கிட்ட வச்சு அடுத்த ஷாட்டுக்கு வாப்பா அப்படின்பா ஒரு இடத்துல பாலசக்தி சார் உங்களுக்கு கையெழுத்து கும்புறேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னாரு.
என்னால் சசிகுமார் சார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு. சார் நீங்கள் கரிசனப்பட்டா கேரவனில் போயிட்டு சசிகுமார் சார் தனியாக கரிசனப்பட்டுக்கோங்க, இறக்கப்பட்டுக்கோங்க. ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னு அவ்வளோ மிருகத்தனமாக நான் மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு. நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சிகளை பார்க்குற ஆள் கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும். நான் பார்த்ததை, என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு, ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம். இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் ஒதுக்கி என் மேலே பேரன்பா இருக்கிற நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். திடீர்னு ஃபோன் வரும், எதையுமே கேட்க மாட்டார். தைரியமா இருங்க, எல்லாம் சரியாகும் அப்படிம்பாரு. ஒரு அசரீரி மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன். ரொம்ப நன்றி நிவாஸ். குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார். அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம். நான் கேட்டேன், சார் கவிஞர் சார் எங்கே சார் நீங்கள் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். அதை வந்து சரளமாக கொட்டுற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோட வரிகளுக்கு. குறிப்பாக இந்த படம் போராடினோம், எடுத்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அந்த கட்டத்தில் இருந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கிட்டத்தட்ட அப்படி வாழை முறுக்கிற மாதிரி முறுக்கி எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி இருந்து இதை இன்னைக்கு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்தது அப்படின்னா திங் மியூசிக் சந்தோஷ். நான் இது உண்மையான மேடைக்காக சொல்ல சந்தோஷ். அவர் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி இருக்கார், ஆனால் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் அதே அன்பை, அதே ஒரு ஏற்பாடுகளை அவர் வந்து எளிய மனிதர்களுக்கும் செய்வார் அப்படிங்கிறதுக்கு இந்த நந்தன் படத்துக்கான உதவிகள் தான் உண்மையான சாட்சி. ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ். காலத்துக்கு நன்றி சொன்னாலும் அது நிறைவாகாது. அடுத்து என் நண்பன் ரோஹின், பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப பேரன்பான மனிதன். என்ன வேணாலும் பண்ணு, மேடைக்கு மட்டும் கூப்பிடாத அப்படின்னாப்புல. ரொம்ப நன்றி ரோஹின். ஹெச் வினோத் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன். ஒரு 3 monthsக்கு முன்னால தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத, ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் கூப்பிட்றாத, நான் வேற ஒரு படம் கமிட் ஆகி போயிட்டு இருக்கேன், உன் படத்தை பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன், வேற எதுக்கும் கூப்பிட்றாத அப்படின்னாப்புல. வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும், இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும். முந்தின நாள் ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை பேசிட்டு சொன்னேன், வினோத்தை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வினோத்துக்கே பேசணும்னு சொல்லி வினோத் பேசினேன். ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும், நான் வந்து தலைவரே இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேலே பழிய போட்டேன். நீங்கள் அப்பவே சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வினோத் சார் அப்படியே கேட்டுட்டே இருந்தார். யோ சரி வந்து தொலைக்கிறேன் வையா. அடா பாவி, ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றது இப்படியா சொல்றது. ரொம்ப ரொம்ப நன்றி வினோத். இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் 1000 பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை, என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெருமையானது. இந்த படத்தோட கதாநாயகி சுருதி பெரியசாமி. அவங்க பிக் பாஸ்ல பெரிய ஆளு, மாடலிங்ல பெரிய ஆளு, எதுவுமே எனக்கு தெரியாது. நிறைய போட்டோக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போன சூழல்ல ஒரு புகைப்படம் காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போ அந்த கேரக்டருக்கு மறிக்குழுன்னு பேர் வச்சிருந்தேன். படத்துல வந்து செல்வின்னு மாறினுச்சது. அந்த நான் எழுதின பாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற முகமா தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு இது முதல் படமா அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நடிப்புல அவ்வளவு தேர்ச்சி. அந்த எங்க ஏரியா ஸ்லாங்கை கூட அவங்க உச்சரித்த விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சுருதி. தங்கதுரை சார் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நந்தன் பெரிய வெற்றியும் பெரிய கவனத்தையும் கொடுப்பான். இன்னொன்று, அடுத்து என்னுடைய 2வது கதாநாயகனுக்கு வரேன், பாலசக்திவேல் சார். நான் கதை சொன்னப்பவே சொன்னேன் சார், இந்த படத்தோட கதாநாயகன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முதல் பாடலே நான் அவருக்கு தான் வச்சிருக்கேன். எந்த கட்டத்திலையும் எவ்வளவு நெருக்கடியிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களை வந்து சூழ்ந்தா கூட சிரிச்ச முகத்தோட நிதானமா இருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஸ்பாட்ல அவருடைய செய்கையாலேயே எனக்கு கற்றுக் கொடுத்த மனுஷன். 250 பேர் இருப்பாங்க, அந்த ஷூட்டிங் பேய் மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ கூட அவர் இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பா, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ மகிழ்வா. ஒரு 10 பேர் புடைசூழல் இருக்கும். அவருக்கு அவ்வளோ நண்பர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்காக நீங்க உங்களுடைய எல்லாவித தன்மைகளையும் வெளிப்படுத்தி இருக்கீங்க. சில பேர் திட்ட கூட செய்வாங்க சார், மன்னிச்சுக்கோங்க.
அது அடுத்து என்னுடைய முதுகெலும்பா என்னுடைய படத்துக்கு உயிராக இருந்தது என்னுடைய கேமராமேன் சரண். இந்த மண்ணை அவர் காட்டின விதம், குறிப்பாக நான் அந்த படத்துக்காக நான் வேல்ராஜ் சார் தான் கேட்டிருந்தேன். அப்போ வேல்ராஜ் சார் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு கேமராமேன் தேவை அப்படிங்கிறப்போ ஃபிடாயின் கருணைமன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதனால நான் சரணை கூப்பிட்டுருந்தேன். சரண் அந்த ஒரு ஃப்ரேம் வச்சு காட்டுவார். என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சொல்கிறப்போ அந்த ஃப்ரேம் வச்சு காட்டுவார். அது அவ்வளவு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தையே பாதி ஆக்கிடும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய முதுகெலும்பா ஆதரவாக இருந்த சரணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய கதவுகளை திறக்கும்னு நான் நம்புகிறேன். சரண், ஆர்ட் டைரக்டர் உதயகுமார், எங்கள் மண் எப்படி இருக்கும், எங்கள் நிலம் எப்படி இருக்கும், எங்கள் வீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட செயற்கைத்தனமே இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக காட்டியிருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட படத்தொகுப்பாளர், அவரை நான் படுத்தாத சித்திரவதைகள் இல்லை. அவர் முதல் பட எடிட்டர் நெல்சன். ஒரு கட்டத்துலலாம் தலைமறைவாகி ஓடிட்டார். நான் எந்த நம்பரில் பிடிச்சாலும் அவரை தேட முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் அவரை போட்டு படுத்தி எடுத்திருக்கேன். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க நெல்சன். ஆனால் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை பெற்றுத்தரும் நான் நம்புகிறேன். உங்களுடைய உழைப்புக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக அந்த படம் அமையும். ரொம்ப நன்றி நெல்சன். அப்புறம் குறிப்பாக நிலா சுதாகர் சார் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படம் ஒரு நல்லபடி உருப்பெறதுக்கு மிகப்பெரிய உதவிகள் செஞ்சவர் தர்மசரவணன் உள்ளிட்ட கந்தர்வக்கோட்டை நண்பர்கள் உள்ளிட்ட தஞ்சாவூரை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் நான் மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது, இந்த படத்துக்காகவே கஷ்டப்பட்டு இறந்து போன 3 பேரை நான் கண்ணீரோடு நினச்சி பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த பாட்டி இந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆவலாக இருந்தாங்க. இந்த ஒரு படம் போதுண்டா பேராண்டி என் வாழ்க்கைக்கு அப்படின்னாங்க. தஞ்சாவூர் பொதுமக்கள் ஒருத்தர் தான் அவங்க. ஆனால் நடிப்பு அவ்வளோ ஆத்மார்த்தமாக நடிப்பு. அந்த ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, கடைசி ஷாட் அவங்களுக்கு தான் வச்சுருப்பேன். அந்த படம் வர்றதுக்கு முன்னால் தவறிட்டாங்க அப்படிங்கிறது பெரிய துயரமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் எங்கே இருந்தாலும் பாட்டி அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒருங்கிணைப்புக்கு உதவிகரமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக மதுரை அகிலன் சார், பரம்பு சார் உள்ளிட்ட கார்த்திக் ரவிவர்மா உள்ளிட்ட அத்தனை பேரையும் ரொம்ப நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. நாயகன் ஜிப்ரான் சார், நான் அதான் சார் சொன்னேன் என் கண்டென்ட்டை வந்து சந்தோஷ் பேசிட்டாப்ல அப்படின்னு சொல்லி, அதனால தான் மறந்துட்டேன். அதாவது நான் படம் முடிச்சா கூட இது யாரு மியூசிக் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இமான் சார் தான் தோணுச்சு. நான் இமான் சார்ட்ட கொண்டு போயிட்டு படத்தை அப்படியே ஒப்படைச்சோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ ஆத்மார்த்தமான நண்பர். அப்போ வந்து வினோத் சந்தோஷ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷ் வந்து அவர் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவார். அது அவ்வளோ கரெக்டாக நுணுக்கமாக இருக்கும். இந்த படத்துக்கு ஜிப்ரான் சார் தான் அப்படின்னு முடிவெடுத்தாரு. நான் சொன்னேன், நீ அனுப்பி வை பாஸ், அவர் பண்ணணும்ல, அவர் படத்தை பார்த்து ஆர்டிஸ்ட்க்கு திருப்பி கொடுக்க போறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படம் பார்த்தோன்னே ஜிப்ரான் சார்ட்டேருந்தே ஃபோன் வந்துச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பதிலை சொல்லி வினோத்தையும் சந்தோஷையும் சமாளிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையாகவே என்னால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியல சார். நான் படத்தை அப்படியே வேறு எந்த வேலையும் செல்ஃபோனை கூட தொடாமல் மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்கள் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஜிப்ரான் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது நீங்கள். நான் எடுத்த படத்தை நானே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு மாற்றினது நீங்கள். குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னா, ஒரு மியூசிக்கான இடம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து டைட்டாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தை. ஏன்னா அந்த படம் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிடக்கூடாது, ஒரு ஆவணப்பட ஸ்டைலாம் வந்துடக்கூடாது, கலகலன்னு இருக்கணும் படம், அதே நேரம் கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக எடுத்து நான் வந்து எடிட் அப்படி டைப் பண்ணி கொடுத்தேன். ஆனாலும் அந்த கிடைச்ச இடைவெளியில் அந்த பாறை இடுக்கில் செடி முளைக்கிற மாதிரி, மரம் முளைக்கிற மாதிரி அதை அவர் மலர்த்தி இருக்கிற விதம் என் படத்தையே வேற கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். நீங்கள் கிடைச்சது இந்த படத்துக்கான மிகப்பெரிய வரம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன 2 பேருமே. நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் ரெண்டாவது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன். வாழ்த்துக்கள். என்னன்னா, இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறவன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடிச்சே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெயிலரில் வந்துச்சு பாருங்கள், தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா. வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்ககிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் வரும்போது நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா, அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலையும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேற மாதிரி இருக்குடா, அது வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக இன்னையுடைய